ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரவா லட்டு. ரவா லட்டு எப்படி செய்யணும்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சூப்பரான ஸ்வீட்டான டிஷ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுறலாம். நெய் சூடாகணும். இப்போ நெய் சூடாயிருச்சு. நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் நெய்யோட போட்டுறேன். முந்திரி பருப்பு கலர் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே மாறிடுச்சு. இப்போ இதில் எடுத்துடலாம். நம்ம அடுத்து முந்திரி பருப்பு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். அதையும் நம்ம நெய்யில் போட்டுடலாம். அதையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்து இதே நெய்யில் நான் ரவை எடுத்திருக்கேன். ஒரு உலக்கு அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதையும் நான் இதோட சேர்த்துடுறேன். இதையும் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரவை நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுக்கணும். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துடணும். அதே மாதிரி ரவை வறுக்கும் போது அடுப்பு ஃபுல் சிம்மில் தாங்க இருக்கணும். ரொம்ப ஹைலேயோ மீடியம்லேயோ வச்சிங்கன்னா ரவை டக்குன்னு கலர் மாறிடும். அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு இதாகிடுச்சு. அடுத்து பால் சேர்த்துடலாம். நான் 3/4 டம்ளர் அளவுக்கு பால் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரவையில் சேர்த்து நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். ரவை ஊற்றினோடனே டக்குன்னு ரவை கெட்டி கெட்டியாக சேர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கெட்டி ஆகாத அளவுக்கு நம்ம கிண்டணும். இப்போ இதை நல்லா ரவை நல்லா உதிரி ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா உதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் சீனி ஆட் பண்ண போகிறோம். சீனி நான் எதில் ரவை எடுத்திருக்கேனோ அதே உலக்கில் அரை உலக்கு அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரவை எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு சீனி ஆட் பண்ணணுங்க. உங்களுக்கு சீனி கம்மியாக வேணும்னா அதில் பாதியை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஆனால் அரை உலக்குக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்வீட் ஆயிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்து கொஞ்சமாக பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரவை ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. நம்மளுக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். நம்ம ஊற்றிருக்க பால் இஞ்சிற அளவுக்கு நம்ம லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இது கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. அடுத்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே பிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் கொஞ்சமாக நெய் வச்சுருக்கேன். கையில் லேசாக தடவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் இருந்து இறக்கணுன்னே பிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படி பிடிச்சிங்கன்னா கை பொத்து போயிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கழிச்சே பிடிக்கலாம். ரவை அந்த அளவுக்கு சூடு டக்குன்னு இறங்கிறாது. பாருங்கள், உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு உருட்டும் போது கரெக்டாக நம்மளுக்கு வரணும். இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் லைட்டாக தொட்டுட்டு கொஞ்சம் ஒரு உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துடலாம். பாருங்கள், ரவா லட்டு சூப்பராகவே வந்துருச்சு. பாருங்கள், சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம என்ன தான் ஸ்வீட் சாப்பிட்ருந்தாலும் நம்ம வீட்டில் பண்ணாதாங்க ஸ்வீட்டை கூட நம்ம சூடாக சாப்பிட முடியும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டான ரவா லட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.